மக்களே, இன்று நாம் திருக்குறள் 375ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் அறத்துப்பால் பகுதியில் ஊழியல் எனும் இயலில் இடம்பெற்ற ஊழ் அதிகாரத்தின் 5வது குறள். நல்லவை எல்லாந் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு என்று இந்த குறள் சொல்கிறது. இந்த குறள் சொல்வது, நல்ல மற்றும் தீய எல்லா பொருள்களும் அவற்றை சீராக பயன்படுத்தினால் உண்மையில் செல்வமாகும் என்பது. முதலில் நீங்கள் ஒரு கடினமான வேலைக்கு நேரம் செலவிடுகிறீர்கள் என்று எடுத்துக்கொள்வோம். கட்டப்பட்ட சூழலில்தான் தோல்வி மாறும். ஆனால் அதே சூழலில் கடுமையாக முயன்றால் உங்கள் முயற்சி செல்வமாகும். இரண்டாவது உதாரணம், நீங்கள் சுவையான உணவை அல்லது அதிக எண்ணெய் கொண்ட உணவை சாப்பிடும்போது அது உடலுக்கு தீயது போல தெரியும். ஆனால் சமநிலையாக கட்டுப்பாடாக எடுத்துக்கொண்டால் உடலின் சக்தியை அதிகரிக்கலாம். ஆகவே எல்லா விஷயங்களின் உட்புறம் ஒரு மீறல்லாத நலவழி உள்ளது. அதை தெளிவாக அறிந்து செயல்பட வேண்டும். இன்றைய காலத்தில் மக்கள் அதிகமாக நல்லது மட்டும் அல்லது தீயது மட்டும் என்று பிரிக்கிறார்கள். இந்த குறள் எச்சரித்து காட்டுகிறது, இரு நிலைகளையும் சிந்தித்து செய்கையில்தான் நுட்பமான வளம் கிடைக்கும். நீங்கள் ஒரு வணிக திட்டத்தில் முதலீடு செய்ய நினைத்தால் அதன் நன்மை தீமை இரண்டையும் ஆராய்ந்து சரியான பொறுப்பை ஏற்றால் அந்த முதலீடு மகத்தான செல்வமாகும். தெரிந்து கொள்ள வேண்டியது, பிரச்சனையை தவிர்ப்பது மட்டுமல்ல, அதன் வழியில் இருந்து பாடம் கொள்ளவும் வளர்ச்சியையும் பெறவும் வேண்டும். வாழ்க்கையில் எதிர்மறை சூழல்கள் பலம் பெறுவதற்கான பயிற்சி வாய்ப்பாக இருக்கலாம். அதனால் நேர்மறை பார்வையுடன் ஒவ்வொரு அனுபவத்தையும் அணுகினால் நாமும் செழித்து நலமுடன் வாழ முடியும். இந்த குறளை நம் தினசரி முடிவுகளில் பயன்படுத்தினால் சிறிய விவரங்களில் கூட அதிக பயன் கிடைக்கும். எல்லாவற்றையும் சரியான நோக்குடன், நீதி மற்றும் உழைப்புடன் செய்ய வேண்டும். இவ்வாறே நம் வாழ்க்கை விளம்பரமாக மாறும். அதனால் மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிரம்பும். இதன் மூலம் இந்த குறள் எப்போதும் பொருந்தும், நவீன நாட்களின் சிக்கல்களை தாண்டி செல்லும் கருவியாகும். அதனால் நல்லது மற்றும் தீயது இரண்டையும் சமமாக பார்த்து அவற்றை சீராக பயன்படுத்துவதில்தான் நாம் உண்மையான வெற்றியை பெறுகிறோம். இத்தகைய விவேகமான அணுகுமுறை எங்கள் சமூகத்தின் முழுமையான முன்னேற்றத்தை விரைவாக கொண்டு செல்கிறது. இன்று நாம் அறிவித்த இந்த குறளின் அர்த்தம் இவ்வாறே. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.